எல்லோருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய சென்னிமலை சுப்பிரமணியர் கோவிலோட அதிசயங்கள பத்தி ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2ல பார்த்தோம். இதுலயும் நம்ம அத தான் பார்க்க போறோம். முருகன் அப்படின்னாவே அவருடைய அழகும், வேலும், மயிலும் அடுத்தது நமக்கு ஞாபகத்துல வருவது கந்தசஷ்டி கவசம். இந்த கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய இடம் இதுதான் அப்படின்னும், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ஏற்கனவே பார்ட் 1ல பார்த்துட்டோம். இங்கு முருகபெருமான் எப்படி தோன்றினார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த மலைப்பகுதியில ஒரு இடத்துல ஒரு காராம் பசு ஒன்று தினமும் பால் சொரிய விடுவத அந்த பசுவோட உரிமையாளர் பார்க்குறாரு. அதை தொடர்ந்து அவர் அந்த இடத்துக்கு வந்து தோண்டி பார்க்கிறப்ப ஒரு அதிசயம் இருந்தது. தோண்டிய அந்த இடத்துல பார்த்தா பூரண முகப்பொழிவோட முருகப்பெருமானோட சிலை ஒன்று அங்கே இருக்கு. எடுத்து அந்த முருகப்பெருமானோட விக்கிரகத்தை பார்க்கும்போது இடுப்பு வரை பார்த்தீங்கன்னா நல்ல வேலைப்பாடோட முகம் வந்து அற்புத பொலிவோட இருக்கு. இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாகம் எதுவுமே சரியான வேலைப்பாடு இல்லை. சரின்னு இடுப்புக்கு கீழ் உள்ள பாகத்தை ஒரு சிறந்த சிற்பியை கொண்டு உளியால் சரி செய்யலான்னு முடிவு பண்ணி செய்யறாங்க. ஆனால் உளி பட்ட உடனேயே முருகப்பெருமானோட சிலையில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. அதை கண்டு பயந்து வேலையை வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க. அதற்கு பிறகு அங்கு வாழ்ந்த சரவண முனிவர் அருளாசிப்படி ஆண்டவர் அப்படியே இருக்க பிரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சென்னிமலையில வந்து அப்படியே பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். அதற்கு பிறகு சோழ மன்னர்கள்ல ஒருவரான சிவாலய சோழன் அப்படிங்கிறவர் பிரம்மகத்தி தோஷத்தால அவதிப்பட்டு புனித யாத்திரை மேற்கொண்டு வர்றப்ப இங்கு இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்றில் நீராடிய போது இம்மலையை கண்டார். மலை மீது ஏறி சிறிய கோயிலை தரிசித்தார். அப்போது முருகப்பெருமானே அர்ச்சகராக வந்து இவருக்கு வந்து அர்ச்சனை செய்து தனக்குத்தானே பூஜித்து கொண்டார். முருகப்பெருமான் மன்னருக்கு இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி அருள் புரிந்தார். உடனே சிவாலய சோழன் வந்து இந்த கோயிலை மேம்படுத்தி திருக்கடையூர்ல இருந்து அர்ச்சகர்களை வரவழைத்து இங்கு பூஜையை செய்ய ஏற்பாடு செய்தார். இப்படி இந்த சோழ மன்னனுக்காக முருகப்பெருமான் தனக்குத்தானே பூஜித்து கொண்ட ஒரு தலம்னா இந்த ஸ்தலம்தான். இவ்வளவு சிறப்புகளை உடையது இந்த சென்னிமலை சுப்பிரமணியர் கோயில். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம போய் தரிசனம் செய்யணும்.